Find the differential dy for each of the following functions. You are given function f வந்து இருக்கு. அப்போ differential அப்படிங்கிறப்போ you are finding dy by dx. So differentiate with respect to x. uv method கீழே என்ன வரும் v squared vu dash minus u v dash. இது வந்து v, இந்த ஓலா இது வந்து u. ஸோ v ஸ்கொயர்டுங்கிறப்போ அந்த டினாமினேட்டர் v ஸ்கொயர் போட்டு v u dash அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 3 எங்கே வரும், சைடில் வரும், ப்ராக்கெட் தென் 3 மைனஸ் 1 இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷனுங்கிறப்போ இது என்ன 0 ஆயிருமா, இங்கே மைனஸ் 2x அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. தென் v u dash அப்படின்னா இதுதான், இது u. 3 என்ன ஆயிரும் 0 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான், அதை நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இந்த பக்கம் எடுத்துட்டேன். இதில் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஸோ டேக் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் காமன், 2 டேபிள் ஆல்சோ காமன். ரைட் த ரிமைனிங். இதை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி யூ கெட் திஸ் ஆன்சர். இந்த dx வந்து லாஸ்ட்டில் இந்த ஸ்டெப்புக்கு இங்கே கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் டு y ஈக்குவல் டு திஸ். ஸோ ஃபைண்ட் dy by 4 dx. ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இல்லையா. ஸோ 2 மைனஸ் 3 அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 மைனஸ் 3 பை 3. ஸோ மைனஸ் 1 பை 3. தென் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் 3 வந்து 0, சைனுக்கு காஸ் 2x, திரும்ப அந்த 2x இன்னர் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 1. இந்த மைனஸை டினாமினேட்டர் கொண்டு வந்துரு. யூ காட் திஸ் ஆன்சர். ஃபைனல் ஸ்டெப்பில் இந்த dx வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கு. தென் y ஈக்குவல் டு திஸ். ஸோ இது uv மெத்தட், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ uv மெத்தட். ஸோ uv dash ப்ளஸ் v u dash dy by dx. So first function into differentiation of second function plus second function into differentiation of first function, cos nuடைய differentiation minus sin into inner function x squared க்கு inner function 2x ஆயிருமா, 1 என்ன ஆயிரும் 0. தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி e பவர் எக்ஸ்னா e பவர் எக்ஸே தான், பட் e பவர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இன்னர் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ திரும்ப அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x, தென் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் வந்து 1, கான்ஸ்டன்ட் 0. ஆஃப்டர் தட் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்லி. இந்த இங்கே மைனஸ் இருக்குது. தென் இது காமனாக இருக்குது, இதை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இங்கேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். இந்த காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துகிட்டு ரைட் த ரிமைனிங் இன்சைட். Now question number 2, find the df for f of x. dfங்கிறது என்ன, ஜஸ்ட்டு df by dx. லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த dxஐ மேலே கொண்டு வரும். டு எவாலுவேட் இட் ஃபார் x equal to 2, தென் dxோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் x ஈக்குவல் டு 0.1. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸு, டைனி வேல்யூ, அது வந்து 0.1. இது நம்ம del x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ x ஈக்குவல் டு 3, dx ஈக்குவல் டு, இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 0.02. ஸோ x ஈக்குவல் டு dx ஈக்குவல் டு 0.1 டேக்கிங் டிஃப்ரென்ஷியல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகும் 2x, 3x 3 இன்ட்டு 1. ஸோ இந்த dxஐ இங்கே மேலே கொண்டு போயிரு. they are given the value, substitute the value, got this answer. Now substitution to df equal to 2x plus 3. இங்கே இருக்குல்ல 2x plus 3 dx. இப்போ வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸ் வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது, ஏன்னா அது ரெண்டு சப்ஸ்டியூஷன். ஒன்று வந்து எக்ஸ் வேல்யூ 2 அண்ட் திஸ் ஒன், அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 2 அண்ட் திஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, then dx equal to 0.02. Now answer this. Now question number 3, find del f and df for the function
indicated the value of x and del x. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கு. அந்த வர்ற ஆன்சர் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். f of x given, find f dash of x, 3 சைடில் வரும், 3x squared மைனஸ் இந்த 2 சைடில் வரும், அப்போ 4x அப்படின்னு சொல்லி வருது. ஸோ del f அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, df அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ, தென் எரர் ஈக்குவல் டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து del f மைனஸ் df. இது df ஓட ஃபார்முலா. df ஈக்குவல் டு f dash of x by del x. ஆக்சுவலாக வந்து df by dx அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, ஈக்குவல் டு f dash of x. இந்த dx வந்து மேலே போயிடும். ஸோ அதுதான் del x அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிருக்கு. ஸோ பை ஃபார்முலா திஸ் ஒன். ஸோ df f dash of x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் x வேல்யூ வந்து 2, del x ஸ்மால் இன்க்ரிமெண்ட் 0.5, del xக்கு 0.5. ஸோ சிம்பிளிஃபை அண்ட் கெட் த ஆன்சர் df. ஸோ நெக்ஸ்ட் வந்து del f. del fக்கு ஃபார்முலா f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் f of x. இது வந்து இன்க்ரீஸ்டு வேல்யூ, இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. f of x அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. இது வரைக்கும் f of xன்னு வையேன், அது கூட ஒரு சின்னதாக ஒரு இன்க்ரிமெண்ட் del xன்னு இருக்கும். அப்போ அந்த ஒட்டு மொத்தத்தை தான் f of x ப்ளஸ் del x அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர். ஸோ 2.05. இந்த del x அப்படிங்கிறது சொல்லிட்டோம், 0.5. now substitute in f of x equal to x cube minus 2x squared இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. எக்ஸுக்கு 2.5ம் அடுத்த எக்ஸுக்கு 2 அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 3.125. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது del f தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். del f ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா வச்சுட்டு del f வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து df கண்டுபிடிக்கணும். இந்த dx வந்து இங்கே மேலே வந்துடும். ஸோ df by dx ஜஸ்ட் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். ரெண்டுக்கும் 0.5 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். del x ஈக்குவல் டு dx ஈக்குவல் டு 0.5. இந்த இதை சப்ஸ்டியூட் பார்த்துக்க. ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 2. dfனா என்ன சொன்ன, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ நவ் சப்டிவிஷன் 2ல் you are finding del f. ஃபார்முலா என்ன, f of x plus del x minus f of x. இந்த கொஸ்டினில் இது நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே f of x வந்து மைனஸ் x வந்து 0.5, del xனுடைய வேல்யூ del x dx எல்லாம் ஒன்று தான் 0.1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 0.5, del x பதிலாக 0.1, தென் f of xக்கு பதிலாக மைனஸ் 0.5. இதை மைனஸ் பண்ணினா மைனஸ் 0.4, தென் திஸ் ஒன். ஸோ இதுக்கு கொஸ்டின் இது ஃபஸ்ட்டு சம்மு என்டையர்லி அடுத்த சம் போட்டிருக்குறோம். இங்கே f of x நான் கொஞ்சம் டைரெக்டாக எழுதிட்டேன். ஆக்சுவலாக இங்கே கொஸ்டின் வந்து f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ரைட்டு இங்கே நான் எழுதியிருக்கிற வேர் f of x ஈக்குவல் டு. ஸோ எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே f of திஸ் எக்ஸுக்கு 0.4, அடுத்ததில் எக்ஸுக்கு மைனஸ் 0.5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 0.4 த ஹோல் ஸ்கொயர், 2 into x 0.43. அடுத்தது எக்ஸுக்கு 0.5 மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். நவ் இப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சது del f. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், df கண்டுபிடிக்கணும். இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் they are asking del f and df. del fக்கு you are using this formula, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். df அப்படிங்கிறப்போ அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த dxஐ மேலே கொண்டு போயிரு,
then for xக்கு you are substituting the given value. xக்கும் அதே தான், dxக்கும் அதே தான். நிறைய டைம் நான் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸு del x dxக்கு ரெண்டுக்கும் சேம் வேல்யூ. ஸோ ஆன்சர் 0.1. ஸோ சேம் கொஸ்டின் another method f of x equal to log x to the base 10. இதெல்லாம் அதே தான், இங்கே ஃபார்முலா மட்டும் வேறு. இப்போ log x to the base 10 இப்படி எழுதலாம். இந்த மாதிரி எழுதி அப்புறம் இதை கொண்டு வரதை விட டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். இதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து log x to the base 10 இங்கே நியூமரேட்டர் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க. நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் ஈயும் கேன்சல் ஆகிட்டு பழையபடி நமக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ log x to the base 10 அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸு இங்கே 10 இந்த சென்டரில் வந்து இங்கே வந்து ஈன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ log xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1/x. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற f dash of x equal to 1/x. தென் log e to the base 10. log e to the base 10 கொஸ்டின்லேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி சம்மு. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இங்கே எக்ஸு இங்கே 10 இங்கே இங்கே ஈயா. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன 1/x. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம f dash of x வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ L of x equal to you know this formula. ஸோ L of xங்கிறது என்ன? L of xோட வேல்யூ 1003. xோட வேல்யூ 1003. ஸோ f of x0 இது நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் இல்லையா? 1003 x0 + del அப்படின்னு பிரிச்சுருக்கிறோம். ஸோ x0 அப்படிங்கிறப்போ 1000 base 10. தென் f dash of x0னா இது இங்கே கண்டுபிடிச்சது x minus 1000. x0 வந்து 1000 அண்ட் எக்ஸுங்கிறது 1003. ஆக்சுவலாக திஸ் இஸ் 1003. இந்த எக்ஸை தான் நம்ம இந்த மாதிரி பிரிச்சுருக்குறோம். ஸோ இதோட வேல்யூ இங்கே 3 வந்து சைடில் வரும். ஸோ 3 × 1. நவ் இந்த இடத்துல அடுத்தது எக்ஸுக்கு வந்து 1003 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இங்கே 30 வர்றப்போ இந்த பக்கமாக 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ இதை ஆட் பண்ணினா 3.00130229. அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறனால அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டோம். கொஸ்டின் நம்பர் 5. த ட்ரங்க் ஆஃப் ஏ ட்ரீ. ஒரு பெரிய ட்ரீ, அதனுடைய அடிப்பகுதி வந்து அப்படியே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஹேஸ் ஏ டயமீட்டர் 30 அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவு 15. ஸோ R equal to 15. டியூரிங் த ஃபாலோயிங் இயர் த சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரூ. அதை தொடர்ந்து வர்ற ஆண்டுகளில் வந்து அதனுடைய அந்த வட்டப்பகுதி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து க்ரோத் ஆகுது. 6 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ரோத் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஹவு மச் டிட் த ட்ரீஸ் டயாமீட்டர் க்ரோ? வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr. d30 r வந்து 15. ஸோ டிசி வந்து ஒவ்வொரு இயரும் டியூரிங் த ஃபாலோயிங் இயர் த சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரோ. ஸோ அட் த ரேட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் டிசி. சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரோத் ஆகிறது வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ சி ஈக்குவல் டு சிங்கிறது ஜஸ்ட்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். டிசி அப்படிங்கிறது க்ரோத்து. இந்த க்ரோத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுதான் வந்து டிசி. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். இங்கே என்ன வேரியபிளோ அதுதான் இங்கே வரும். எப்போவுமே எக்ஸ் எல்லாம் வராது. ஆல்வேஸ் எக்ஸ்ன்னு இல்லை, இங்கே என்ன வேரியபிளோ அதுதான் டினாமினேட்டரில் வரும். ஆர் வந்து 1ன்னு மாறிடும். தென் இந்த டிஆரை மேலே கொண்டு போ. டிஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. ஸோ இல்லை டிஆர் தான் கண்டுபிடிக்கணும், டிசியோட வேல்யூ தானே தெரியும். ஸோ 6 இந்த 2π கீழே கொண்டு வந்துடும். ஸோ டிஆர் ஈக்குவல் டு 3/π. ஸோ அப்ராக்சிமேட் க்ரோத் ஆஃப் டயமீட்டர், ஏன்னா ரேடியஸ் இல்லை டயமீட்டர் தான் கேட்டிருக்கு. அப்போ 2 × dr. ஸோ 2 times ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு டயமீட்டர். ஸோ ஆன்சர் 6/. திஸ் கொஸ்டினில் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா? ஏரியா ஃபார்முலா என்ன? πr².
ஸோ வழக்கம் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க dA by dr ஈக்குவல் டு 2 சைடில் வரும். ஸோ 2 pi r. அதுக்கப்புறம் இந்த dr எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வரும். ஸோ இப்போ r வேல்யூயும் dr வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணு. dr நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அண்ட் r you know 15 கேன்சல் பண்ணினா you are getting dA. dAன்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஆல்சோ ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இந்த ஏரியா எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனது dA by ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. இது வந்து ரிலேட்டிவ் எரர், அதாவது சேஞ்ச் இன் ஏரியா ஆர் சேஞ்ச் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் by ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ என்ன? A. தென் சேஞ்ச் இன் ஏரியா dA இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் எரர்னா இன்ட்டு 100. ஸோ 40/5%. நீ இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோ ஒரிஜினல் ஏரியாவுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் 100க்கு எவ்வளவு? ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு மற்ற சம்ஸ் எல்லாம் போடும்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. an egg of a particular bird is very nearly spherical. ஸோ இப்போ பொதுவாக எக் அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் நியர்லி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இஃப் த ரேடியஸ் வந்து இன்சைட் ஆஃப் த செல் இஸ் 5 mm. ஸோ ஸ்மாலார் கேபிட்டல் ஆர் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க. இது 5. பெயிண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ணுற பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வால் அப்போ வந்து அது கேபிட்டல் ஆர். ஸோ அதனுடைய சேஞ்ச் இன் ரேடியஸ் வந்து 0.3. ஸோ டிஆர்னு என்ன? சேஞ்ச் இன் ரேடியஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. வால்யூம் 4/3 πr3 3 சைடில் வரும் இன்ட்டு 5r². இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், n × x⁻n−1 ஃபார்முலா. டிஆரோட வேல்யூ 0.3, ஆரோட வேல்யூ தெரியும். ஆர் வந்து ஸ்மால் ஆர் தான் எடுத்துக்கணும், கேபிட்டல் ஆர் எடுக்கக்கூடாது. ஸோ டிவியோட வேல்யூ தெரியுது. அவங்க கேட்டது வால்யூம் ஆஃப் த செல் எவ்வளோ தூரம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் ஆஃப் செல் அப்படின்னா டிவி. டிஆர்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். 7th question. Assume the cross section of an artery of a human is circular. A drug is given to a patient to dilate his arteries. If the radius of an artery is increased from 2 mm to 2.1 mm. இந்த மாதிரி எல்லாம் வந்தாவே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச், how much is cross sectional area increased approximately. ஸோ ரேடியஸ் சேஞ்ச் ஆகிறப்ப அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் த ஏரியா. ஏன்னா கிராஸ் செக்ஷன் இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ 2 எங்கே வரும்? சைடில் வரும். ஸோ dA by dr ஈக்குவல் டு 5 × 2r. இந்த டிஆரை மேலே கொண்டு வந்துக்க. அண்ட் யூ ஆர் கிவன் ஆர் வேல்யூ 2. தென் del ஆர்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த ரேடியஸ் 2.1லேருந்து 2 மைனஸ் பண்ணினா 0.1. ஸோ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஈக்குவல் டு திஸ் ஒன். நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நீ வந்து அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட் இன்க்ரீஸு. Now question number 8. In a newly developed city, it is estimated that the voting population in 1000ல கொடுத்துருக்கு அப்படின்னா வர்ற ஆன்சரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். will increasing according to the function 0 to 8. Then when t is the time, tங்கிறது டைமை ரெஃபர் பண்ணுது in years. find the approximate change. அதை தான் நான் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. இன் ஓட்டர்ஸ் அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குறாங்க ஃபார் திஸ் டைம்
சேஞ்ச் ஃப்ரம் 4 to 4 1/6 அப்படின்னா half இயர்னு அர்த்தம். ஸோ 4th இயர்லேருந்து 4.5 years, தட் இஸ் அந்த அரை ஆண்டு half இயரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ வி ஆஃப் டி, ஸோ ஃபைண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே என்ன வேரியபிளோ அதை யூஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ 2 சைடில் வரும், இதுவும் 3 சைடில் வந்து ஒரு பவர் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஈக்குவல் டு அதனுடைய இந்த டிடி வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்க. ஸோ டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. டி வந்து 4 years. தென் டிடி என்ன, சேஞ்ச் இன் இயர் half year 1/6. ஸோ டிடி 1/6. ஸோ when you cancel you are getting 8. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் 1000ல் கொடுத்துருக்கறனால 8000 ஆன்சர். ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் 3ல் நான் அந்த ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன், இங்கே எழுதியிருக்கேன். கண்டினியூடு ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. அதில் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பாரு இங்கே இருக்கு பாரு, கம்பேர் the value. So to compare, absolute error equal to del f minus df, that is actual value minus approximate value. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 3.125 மைனஸ் டிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2 ஈக்குவல் டு 1.125. ஸோ இங்கே இருக்கு del f equal to 3.125, then df equal to 2. So first one answer வந்து 1.125. second one absolute error கேட்டிருக்கு. ஸோ absolute error அதுலேயே subdivision 2 ரெண்டு இருக்குது. subdivision 1 இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க வீடியோவில். 0.11 minus 0.1. so you are subtracting this one. இது பாரு சப்டிவிஷன் 2ல் இந்த ஒரு ஸ்டெப்பு மறந்ததுனால இங்கேயே கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே 0.1. now question number 9. the relation between the number of words y, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை yங்கிற யூனிட்டில் சொல்கிறாங்க. a person learns in x hour. y நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த y நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை எக்ஸ் ஹவரில் லேர்ன் பண்ணுறாங்க. இஸ் கிவன் பை அதோட ஃபங்க்ஷன் தான் இது 0 to 9. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்டு வென் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம், எக்ஸுங்கிறது என்ன, ஹவர்ஸு. இந்த ஹவர்ஸ் வந்து 1 ஹவர்லேருந்து 1.1 ஹவரில் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதேமாதிரி 4 ஹவர்லேருந்து 4.1 ஹவர் டைம் வர்றப்போ எவ்வளோ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை ஒய் அப்படின்னு வச்சுக்க இன் எக்ஸ் ஹவர்ஸ். ஸோ ஒய் வேல்யூ கிவன். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்டு. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஃபைண்டிங் டிஒய். தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, எக்ஸ் பவர் ஆஃப்னு அர்த்தம். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் 1. ஆஃப் மைனஸ் 1னா மைனஸ் ஆஃப், அது கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/√(x). எக்ஸ் பவர் ஆஃப் தான் 1/√(x) எழுதிருக்கோம். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணது போக இங்கே இருக்கிற அந்த டிஒய் வந்திருக்கோம், அதை அங்கே கொண்டு வந்துட்டோம் பிகினிங்லேயே. ஸோ டிஎக்ஸோட வேல்யூ இட் இஸ் கிவன் 0 பாயிண்ட் எப்படி வந்தது, டிஃப்ரென்ஸ் இன் த டைம். ஸோ ஈக்குவல் டு 0.1. டிஎக்ஸ்னாவே டிஃப்ரென்ஸ் இன் வாட் இஸ் கிவன் டேட்டா. ஸோ அப்ராக்சிமேட் அப்படிங்கிறனால ஒரு இவ்வளோ வேர்ட்ஸ் 2.6 வேர்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ 3 வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுறாங்க. தென் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்ட் when x equal to 4, then dx equal to 0.1. இந்த 0.1 ஏற்கனவே இப்போ சொன்னது, அதுதான் எழுதியிருக்கிறோம். எக்ஸு மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ எக்ஸுக்கு வந்து 26. தென் இங்கே 1/√(4). எந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம் இல்லையா, இது இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஏன்னா இது போட்டு வந்தாலும் திரும்ப இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு கிடைக்க போகுது, அதனால் டைரெக்டாக அப்படியே போட்டோம். ஸோ 26 இன்ட்டு 1 எக்ஸோட வேல்யூ வந்து √4 இன்ட்டு திஸ். ஸோ ஒரு 1 வேர்டு எனக்கு 0.3 தான் வருதா, அப்போ 5 அண்ட் மோர் தேன் 5னா தான் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 3யை விட்டுட்டு 1 வேர்டு லேர்ன் பண்ணுறாங்க. A circular plate expands uniformly under the influence of heat. ஹீட்னால அப்படியே அந்த பிளேட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இஃப் இட்ஸ் ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 10.5 டு திஸ், ஸோ இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ், ஸோ தட் இஸ் dr அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் ஃபைண்ட் அன் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் தி ஏரியா, அப்போ ஏரியாவும் சேஞ்ச் ஆகும், அப்போ அது வந்து dA. அண்ட் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஃபைண்டிங் சேஞ்ச் இன் ஏரியா பை கீழே வந்து அந்த ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. ஸோ A = πr². அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியாங்கிறப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் வேல்யூ வந்து 10.5. இன்க்ரீஸ்டு ஏரியா ரேடியஸ் எடுத்துக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கிறது. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 0.25. ஸோ இது, ஸோ திஸ் இஸ் rate of change of area. Then approximate percentage சேஞ்சுக்கு இது ஒரிஜினல் ஏரியா மேலே சேஞ்ச் இன் ஏரியா. எனக்கு இது தான் ஈஸியாக இருக்குது, அதனால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். பை அதனுடைய ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் ஏரியா என்ன இன்ட்டு 100. ஸோ when you cancel you are getting this answer. ஸோ இந்த கொஸ்டினில் திடீர்னு ஒரு டவுட் வரும். பெயிண்ட் அப்படின்னெல்லாம் கொடுத்துருக்கு. பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 6a². பட் இங்கே ஏன் வால்யூம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படி ஒரு டவுட் வரும். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கியூபிக் சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. கியூபிக் சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் க்யூப். சென்டிமீட்டர் க்யூப் நமக்கு எப்போ கிடைக்கும், ஒன்லி ஃபார் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் வி ஆர் யூஸிங் வால்யூம் ஃபார்முலா. இது டிஏவில் ஏற்கனவே சொல்லிட்டோம் 0.2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ்டு வால்யூம் மைனஸ் ஒரிஜினல் வால்யூம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் எனக்கு என்னமோ இதுதான் ஈஸியாக தோணுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம்னா என்ன, ஆக்சுவலாக ஒரிஜினல் வால்யூம் இன்க்ரீஸ்டு வால்யூம் இருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணினா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபார் எக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸுங்கிறது என்ன 10.2. ஆக்சுவலாக இருந்தது வந்து 10. ஸோ இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது இன்க்ரீஸ்டு வேல்யூ. யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.